பரிசுத்த பாப்பரசர் இன்று காலை 8:45 அளவில் இலங்கையிலிருந்து பிலிப்பைன்ஸின் மலிலா நகரை நோக்கி பயணமானார். இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் அவர் புறப்பட்டுச் சென்றார். பரிசுத்த பாப்பரசர் கொழும்பிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு செல்லும் போது நீர்கொழும்பு போலவெலான பகுதியில் உள்ள பரிசுத்த பாப்பரசர் 16வது பெனடிக்காக அர்ப்பணிப்பு செய்த பெனடிக் கலாசார நிலையத்துக்கும் விஜயம் செய்தார். இதன்போது கொழும்பு பேராயர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை உள்ளிட்ட கத்தோலிக்க சபையின் பிரதிநிதிகள் பரிசுத்த பாப்பரசரை வரவேற்றனர். போலவெலான பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பெனடிக் கலாசார நிலையத்தை இதன்போது புனித பாப்பரசர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புனித பாப்பரசர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்தார். இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்கின்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருந்தார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அருட்தந்தையின் இலங்கை விஜயத்தின் போது அருளாளர் ஜோசப் பாஸ் அடிகளார் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டதுடன் காலி முகத்திடலில் நேற்று காலை நடைபெற்ற விசேட திருப்பலி ஆராதனையில் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மடு தேவாலயத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஆராதனைகளிலும் பரிசுத்த பாப்பரசர் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருத்தந்தையை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் வத்திக்கானுக்கான தூதுவர் அலுவலகத்தில் சந்தித்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் பரிசுத்த பாப்பரசருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கியுள்ளனர். நேற்று மாலை மாளிகாகந்த அக்ரஸ்ராவக விகாரைக்கு சென்ற புனித பாப்பரசர் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரை சந்தித்துள்ளார். ලෝක ආගමික නායකගේ මහා අග්‍රශ්‍රාවක විහාරයට පැමිණීම මම හිතනවා අනගාരിക ධර්මපාලතුමාට කරපු ලොකු உலக மத தலைவர் அக்ரஷாவக விகாரைக்கு வருகை தருவது அனகாரிக தர்மபாலவுக்கு செலுத்துகின்ற மரியாதையாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த வருடத்தை அனகாரிக தர்மபால வருடமாக கருதுகின்றோம். பௌத்த மதத்துக்கும் கத்தோலிக்க மதத்துக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் இலங்கையில் வாழ்கின்ற சிங்கள தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்தும் என்று நாம் நம்புகின்றோம். 1984ஆம் ஆண்டு பரிசுத்த பாப்பரசர் ஜான் பால் தாய்லாந்துக்கு விஜயம் செய்த சந்தர்ப்பத்தில் விகாரைக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் பாப்பரசர் இலங்கை வந்து விகாரை ஒன்றுக்கு செல்வது சிறந்த ஒரு சந்தர்ப்பமாகவே நான் கருதுகின்றேன். වැදගත් අවස්ථාවක් හැටියට අපි දකින්නේ.